நமது கலாம் நெஞ்சமெல்லாம் சேனலின் புதிய பகுதியான புத்தகம் பேசுவோம் பகுதிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தனி மனிதனாக இருந்தாலும், ஒரு மாநிலமாக இருந்தாலும், ஒரு தேசமாக இருந்தாலும், நம்ம முன்னேற்றத்திற்கான அனைத்து திறமைகளும் வளங்களும் இருந்தும் நம்ம ஏன் முடங்கி கிடக்கிறோம்? அடங்கி போவதிலையும் அடக்கி ஆளப்படுவதிலையுமே நம்ம பழகி போயிட்டதுனால நம்ம திறமைகள்லாம் வீணாக போயிடுது. ஒரு வரம்புக்குள் அடங்கிய சாதனை அப்படிங்கிற அந்த மனோபாவம் நமக்குள்ளே ஊறி போய் அதிலிருந்து வெளியே வரவிடாமல் சிக்கிக்கிட்டு இருக்கோம். இதனால தான் எல்லா வளங்கள் இருந்து நம்மளால் முன்னேற்றம் அடைய முடியலை அப்படின்னு அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு. இதிலேருந்து எப்படி வெளியே வர்றது? இப்போ இதிலேருந்து வெளியே வந்து இந்த சமூகமும் இந்த நாடும் எப்படி முன்னேறணும், அதுக்கு ஒவ்வொரு நபரினுடைய பங்களிப்பு எப்படி இருக்கணும், இதெல்லாம் பற்றி அப்துல் கலாம் சார் அவர் எழுதின இக்னைட்டட் மைண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த ஆங்கிலத்தில் இந்த புத்தகத்தில் ரொம்ப விரிவாக சொல்லியிருக்காரு. அதை எழுச்சி தீபங்கள் அப்படின்னு ஒரு புத்தகமாக நான் தமிழில் மொழிபெயர்த்தேன். அதை கண்ணதாசன் பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. இந்த புத்தகம் ஆரம்பமே எப்படி இருக்குன்னா, ஒரு த்ரில்லர் திரைப்படத்தில் ஒரு ஆரம்ப காட்சி ஒரு திகில் ஊட்டுற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு திகிலான காட்சியோட ஒரு சம்பவத்தோடு அப்துல் கலாம் சார் இந்த புத்தகத்தை ஆரம்பிச்சிருக்காரு. 2001 செப்டம்பர் 30 ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியிலிருந்து பொகோரா நகருக்கு ஒரு வாடகை ஹெலிகாப்டரில் அவர் பயணம் செய்கிறார். அன்றைக்கி வானிலை மோசமாக இருக்குது. அப்படி போயிட்டு இருக்கும்போதே வானிலை ஒரு கொந்தளிப்பான கட்டத்தை அடைஞ்ச உடனே அந்த ஹெலிகாப்டரில் 2 பைலட் இருக்காங்க. அதில் ஒரு பைலட்டு, அந்த ஹெலிகாப்டர் இயக்குன பைலட் அந்த கொந்தளிப்பான நிலவரத்தில் ரொம்ப லாபகமாக ரொம்ப திறமையாக அந்த பைலட்டை இயக்குறாரு. அந்த சந்தர்ப்பத்தில் அப்துல் கலாம் அவரை பாராட்டுறாரு. அந்த பொகோரா நகரில் அவரை தரையிறங்க போகிற சமயத்தில் திடீர்னு அந்த ஹெலிகாப்டர் இன்ஜின் செயல்படாமல் நின்று போச்சு. இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு 2 பைலட்டும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த ஹெலிகாப்டர் அப்படியே தரையில் மோதி நிற்கிது. அந்த கண்ணாடி ஜன்னல்கள்லாம் அப்படியே நொறுங்கி சிதறினது. தீயணைப்பு வாங்கல வேகமாக அந்த ஹெலிகாப்டரை நோக்கி வந்தனேன். ஆனால் அப்துல் கலாம் சாரோ எந்த சலனமோ ஒரு படபடப்போ பதற்றமோ இல்லாமல் ஹெலிகாப்டர்லேருந்து அமைதியாக இறங்கிறாரு. இது கொஞ்சம் உயரத்தில் இருக்கும்போது அந்த என்ஜின் செயல்படாமல் நின்று போச்சுன்னா 3 பேர் கதையும் முடிஞ்சிருக்கும். அதனால் ரொம்ப அதிர்ச்சியிலேருந்து இருக்க அந்த 2 பைலட்டும் பக்கத்தில் போய் அப்துல் கலாம் சார், நீங்கள் அந்த ஒரு சிக்கலான கட்டத்தில் ரொம்ப நல்லா ஹெலிகாப்டர் இயக்குனீங்க, அப்படின்னாலும் உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும் அப்படின்னு அவங்கள 2 பேரையும் கை குலுக்கிட்டு அப்புறம் சொல்கிறாரு, எந்த ஒரு ஆபத்தான கட்டத்தையும் நம்ம எதிர்கொள்கிறதுக்கு ஒரு துணிச்சலோடு இருக்கணும் அப்படின்னு அவங்க அப்ரிஷியேட் பண்ணி வெளியே வர்றாரு. மருத்துவ பரிசோதனைக்கெல்லாம் அதெல்லாம் வேணான்னு சொல்லிவிட்டு அவர் அன்றைய நிகழ்ச்சியில் எல்லா நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிறாரு. அன்றைய ஒரு முதல் நிகழ்ச்சி அந்த பொகோரா நகரில் இருக்க ராமகிருஷ்ணா உயர்நிலைப் பள்ளியில் 3000 மாணவர்களை சந்தித்து பேசுகிறது. அப்துல் கலாம் சார் அங்கே போய் சேர்றதுக்குள்ளார அங்கே இருந்த மாணவர்களுக்கு அந்த செய்தி தெரிஞ்சது, விபத்து. எல்லோரும் அப்படியே ஒரு மாதிரி அதிர்ச்சியிலும் பீதியிலும் இருக்காங்க. இவர்கள்லாம் லோஜா மலர் தூவி இவரை வரவேற்கிறாங்க. அவர் போய் அந்த மாணவர்கள்லாம் ஒரு சாதாரண நல்ல மூடு கொண்டு வரதுக்கு அவங்கள்ட்ட ரொம்ப இயல்பாக பேசி வழக்கப்படி அவர் பேசுகிறாரு. அங்கே பேசும்போது ஒரு குழந்தை அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குது, சார் நம்மளுடைய அக்னி ஏவுகணை அமெரிக்காவுக்கு போயிடுமா சார்? நம்மளுடைய ஏவுகணை எதுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், இந்த ஏவுகணை எதுக்கு அமெரிக்காவுக்கு போகணுன்னு அந்த குழந்தை நினச்சி இந்த கேள்வி கேட்டது. எவ்வளோ வியப்பாகவும் இருக்குது, விந்தையாகவும் இருக்குது. அப்போ அந்த குழந்தை அதுக்கு அமெரிக்காவை பற்றி தெரிஞ்சிருக்கு, இந்தியாவை பற்றி தெரிஞ்சிருக்கு. ஒரு உயர்நிலைப் பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தை அக்னி ஏவுகணையை பற்றி தெரிஞ்சிருக்கு. அப்துல் கலாம் சார் அதுக்கு திருப்தி அடைய மாதிரி பதில் சொல்லிவிட்டு திரும்பி வந்துட்டார். அவர் வந்ததுக்கப்புறம் தான் அன்றைய எல்லா நிகழ்ச்சியிலையும் அவர் கலந்துக்கிறார். அவருடைய அறைக்கு தங்குற இடத்துக்கு வந்தோன்னே அவருக்கு மருத்துவ பரிசோதனை நடத்துகிறாங்க. தூக்க மருந்து கொடுத்து அவரை தூங்க வைக்கிறதுக்காக தூக்க மருந்து கொடுக்குறாங்க. வழக்கமாக நள்ளிரவு 1 மணிக்கு தூங்குகிற அந்த மனுஷன் அன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கிட்டார். தூங்கும்போது அது கனவா விழிப்பான 2மே பிரித்து பார்க்க முடியாத ஒரு குழப்பமான நிலையில் அவருக்கு ஒரு காட்சி தோணுது, ஒரு விந்தையான காட்சி. என்ன அப்படின்னா, ஆப்ரஹாம் லிங்கன், மகாத்மா காந்தி,
கலிஃபா உமர், ஐன்ஸ்டீன், அசோக சக்கரவர்த்தி, இந்த 5 பேர் வந்து மனிதகுல மேன்மை ஏன் அமைதி இல்லாமல் இருக்குது, எப்படி ஒரு அமைதியான உலகமாக அது இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி அவங்க வந்து விவாதிக்கிறாங்க. அதாவது நான் நினைக்கிறேன் அப்துல் கலாம் சார் என்னெல்லாம் ஒரு மனசுக்குள்ளே எண்ணங்கள் இருந்ததோ அதெல்லாம் இந்த பெரிய தலைவர்கள் வாயிலாக வெளிப்பட்டிருக்கலாம். அவர் அன்னைக்கு அந்த நான் சொன்ன மாதிரி தூக்கத்துக்கும் கனவுக்கு இடைப்பட்ட நிலைமையில் ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்கார். அப்புறம் கொஞ்ச நேரம் தூங்கிட்டார். காலையில் எந்திரிச்ச உடனே அவர் நம்ம அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான திட்டம் அவருக்கு ஒரு விடியல் மாதிரி புலப்பட்டது. அப்படி என்னென்னா, இந்த நாடு முன்னேறாமல் இருக்கிறதுக்கான என்ன காரணங்கள், சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை வருஷங்கள் நம்ம எந்த உயரத்துக்கு போயிருக்கோமோ அந்த உயரத்துக்கு போகலை, அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்காக ஏற்கனவே சில திட்டங்கள்லாம் வகுத்திருந்தார், அதை எப்படி செயல்படுத்தணும், இதுக்கு யாரை தயார்படுத்தணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான திட்டம் அவருக்கு தோணுனது. அப்போ முடிவு பண்ணார், இனிமேல் இந்த வாழ்க்கையில் என்னுடைய முக்கியமான பங்கு இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கான அந்த வழிமுறையை கண்டறிகிறதான். அதுக்காக அவர் என்ன செஞ்சார், என்ன முடிவு பண்ணார்னா, நாடு முழுவதும் சென்று பள்ளிக்கூட குழந்தைகளை சந்தித்து அவங்கள ஒரு வளர்ச்சி அடைந்த இந்தியாவை உருவாக்குறதுக்கு உங்களை தயார்படுத்தணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டார். அவர் அந்த புத்தகத்தில் அவருடைய வாழ்க்கையை ராக்கெட்டினுடைய 4 கட்டங்கள் மாதிரியே 4 கட்டங்களாக பக்கத்து பார்த்ததில் விவரிக்கிறார். அதில் முதல் கட்டம், அவர் ஒரு ராக்கெட் என்ஜினியராக தும்பாவில் அவர் வந்து பணியில் ஜாயின் பண்ணி அந்த நம்மளுடைய சுதேசி ராக்கெட் அந்த SLV-3 அப்படிங்கிற ராக்கெட்டையும் அதில் நம்மளே சொந்தமாக தயாரித்த அந்த ரோகிணிங்கிற செயற்கைக்குள்ளையும் செலுத்துகிற திட்டத்தில் அவர் ஈடுபடுறாரு. அந்த திட்டத்துக்கு இயக்குனராக, அதாவது தலைமை பொறுப்பை நம்ம இந்திய விண்வெளி அமைப்பினுடைய, இந்திய விண்வெளி களத்தினுடைய தந்தையாக போற்றப்படும் விக்ரம் சாராபாய் அப்துல் கலாமுக்கு அந்த இயக்குனர் பொறுப்பை கொடுக்குறாரு. அதில் எல்லா பொறுப்பையும் ஒருங்கிணைக்கணும். அதோட அந்த ராக்கெட்டுடைய முக்கியமான 4வது கட்டம், அதுதான் அந்த செயற்கைக்கோளை கொண்டு போய் இது சரியான திசை வேகத்தில் அந்த சுற்றுப்பாதையில் செலுத்துறதுனுடைய அந்த முக்கியமான அந்த பங்களிப்பை கொடுக்கறது அந்த 4வது கட்டமான அந்த தலைப்பகுதி. அதை வடிவமைத்து தயார் பண்ணுற பொறுப்பும் அப்துல் கலாம் கொடுக்க போகிறாங்க. அப்துல் கலாம் தலைமையில் செயல்பட்ட நம்ம விஞ்ஞானிகள் எவ்வளவு திறமையாக வேலை செஞ்சாங்க அப்படின்னா, நம்மளுடைய ராக்கெட்டில் நம்மளுடைய ரோகிணி செயற்கைக்கோளை செலுத்துறதுக்கு முன்னாடியே அந்த 4வது கட்ட, அதாவது அப்துல் கலாம் பொறுப்பேற்றிருந்த அந்த 4வது கட்ட அந்த தலைப்பகுதியினுடைய அந்த ராக்கெட்டை ஒரு உலகத்தரத்துக்கு இணையாக தயாரிச்சிட்டாங்க. எப்படின்னா, இந்த ராக்கெட் உருவாக்க பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே ஐரோப்பிய விண்வெளி அமைப்பின் தலைவரை இதை பற்றி ஆய்வு செஞ்சு நம்ம வேலை எப்படி போயிட்டணும் அது மதிப்பீடு செய்கிறதுக்காக விக்ரம் சாராபாய் வர்றாரு. அவர் வந்து பார்த்துட்டு நம்ம விஞ்ஞானிகள் வேலையை பார்த்து ரொம்ப வியந்து போயிடுறாரு. அவர் உடனே என்ன பண்ணுறாரு, நம்மளோட செயல்திறனை பார்த்துட்டு இந்த 4வது கட்டம், அதாவது அப்துல் கலாம் தலைமையில் விஞ்ஞானிகள் வடிவமைச்சாங்களே அந்த 4வது கட்டம், அதை பரிசோதனை பண்ணி பார்க்குறாரு. உடனே இந்தியாவுக்கு விக்ரம் சாராபாய்கிட்ட அவர் கனவுகள் கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, அந்த யூரோப்பியன் அந்த விண்வெளி ஆய்வு அமைப்பு அவங்களுக்காக ஒரு ராக்கெட் தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்களுடைய ராக்கெட்டில் இந்திய விஞ்ஞானிகள் தயாரித்த 4வது கட்டத்தை பொருத்தணும், அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தயார் பண்ணியிருக்க அந்த 4வது கட்டம், அதாவது அந்த தலைப்பகுதியை அந்த டிசைனை மாற்றி எங்களுக்கு வடிவமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த 4வது கட்டத்தை வடிவமைக்கிறாங்க. அந்த சமயத்தில் பிரெஞ்சு கயானாவில் இருந்து அந்த ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு அமைப்பு மூலமாக நம்ம விஞ்ஞானிகள் தயாரித்த ஆப்பிள்ங்கிற அந்த ஒரு செயற்கைக்கோள், அதை வந்து பிரெஞ்சு கயானாலேருந்து செலுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக முடிவு பண்ணுறாங்க. அந்த ஆப்பிள் செயற்கைக்கோளை பெங்களூரில் அதை பரிசோதனை பண்ணி பார்க்குறதுக்காக அன்னைக்கு இருந்த நமது வசதிப்படி ஒரு மாட்டு வண்டியில் அந்த செயற்கைக்கோளை ஏற்றிட்டு அந்த பெங்களூரில் அந்த ஆய்வு அமைப்புக்கு அதை பரிசோதனை வெற்றிகரமாக இருக்குது. அப்புறம் அது வந்து பிரெஞ்சு கயானாவை கொண்டு போய் அந்த ஆப்பிள் செயற்கைக்கோள் நம்ம விஞ்ஞானிகள் தயாரித்த முதல் சுதேசி செயற்கைக்கோள், நம்ம இந்திய விஞ்ஞானிகள் தயாரித்த அந்த 4வது கட்ட தலைப்பகுதி அதை அந்த ஐரோப்பிய
விண்கலமான அந்த ஏரியன் அதில் இணைச்சிக்கிட்டு வெற்றிகரமாக செலுத்தப்பட்டு அதனுடைய சுற்றுப்பாதையில் போய் அந்த ஆப்பிள் செயற்கைக்கோளை கரெக்டாக செலுத்திக்கிட்டது. அதாவது அப்துல் கலாம் தலைமையில் இந்திய விஞ்ஞானிகள் உருவாக்கிக்கிட்டு இருந்தால் நம்மளுடைய சொந்த சேட்டலைட் மூலமாக நம்ம சொந்த செயற்கைகளை செலுத்துறதுக்கு முன்னாடியே நம்ம நம்மளுடைய தலைப்பு ராக்கெட் மூலமாக நமது செயற்கைக்குள்ளே ஃப்ரெஞ்சு கையால் செலுத்தி நம்மளுடைய வெற்றியை உறுதி செஞ்சிட்டோம். இது மிகப்பெரிய சாதனை அப்படிங்கிறத அப்துல் கலாம் சார் இந்த புக்கில் குறிப்பிட்டிருக்காரு. அதன்படி அப்புறம் நம்ம முதல் அந்த சுதேசி ராக்கெட் SLV-3 அதன் மூலமாக ரோகிணி செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தினா அதெல்லாம் ஒரு பெரிய வரலாற்று சாதனை. இந்த மாதிரி அந்த முதற்கட்டத்தில் நடந்த அந்த வேலைகளை பற்றி அவருடைய அந்த பகுதியில் ரொம்ப விவரமாக சொல்லியிருக்காரு. ஒரு இடத்துல அவர் சொல்கிறாரு, நம்ம எல்லா திறமைகள் நம்ம நாட்டில் நிறைய வளங்கள் இருந்தும் அதை பயன்படுத்துகிற அணுகுமுறை சரியாக இல்லாததுனால நம்மளால் எந்த அளவுக்கு வெற்றி பெற முடியுமோ அதில் வெற்றி பெற முடியலை. அதாவது கண்ணுக்கு கிடைத்த ரிசோர்ஸஸ் வளங்கள், கண்ணுக்கு தெரியாத வளங்கள், இன்னும் தோண்டி எடுக்கப்பட வேண்டிய வளங்கள், அது கிடைச்ச வளங்களை நமக்கு முறையாக பயன்படுத்த தெரியல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நம்மள்ட்ட இருக்கிற வளங்களையே ஒரு சரியான அணுகுமுறை மூலம் அதை பயன்படுத்தினா இப்போ நமக்கு கிடைக்கிற பலன்கள் மாதிரி 3 மடங்கு அதிகமாக பெற முடியும். அது மட்டும் இல்லை, இந்த பலனை இப்போ நம்ம பயன்படுத்துகிற காலத்தில் பாதி அளவு காலகட்டத்துக்குள்ளே நம்ம அந்த பலன்களை பெற முடியும். அதற்கு காரணம் என்னென்னா, நம்மளுடைய திட்டமிடல் முறையும் அணுகுமுறையும் நம்ம மாற்றிக்கணும். நம்ம அந்த செக்கு மாடி மாதிரி ஒரே சுற்றுலா எந்த வேலையாக இருந்தார் போய் அதிலே பழகிட்டு இருக்கிறதுனால நம்மளால சொல்லுவாங்கள மாற்றி யோசிக்க தெரியலைங்கிறத அவர் வேறு அவருக்கே உரித்தானது ரொம்ப நாகரிகமாக சொல்கிறாரு. அதுக்கு ஒரு அற்புதமான உதாரணத்தை இந்த இக்னைட்டட் மைண்ட்ஸில் அவர் குறிப்பிட்டிருக்காரு. நம்மளுடைய ஒரு வரம்புக்குள் அடங்கிய சாதனை, அது இதிலே நம்ம திருப்திப்படுகிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். என்ன அது வரம்புக்குள் அடங்கிய சாதனை அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தா நீங்களும் யோசனை பண்ணால் உங்களுக்கு புரியும். இப்போ ஒரு மாணவன்னா நம்ம என்ன சொல்கிறோம், நல்ல மாணவனா 100க்கு 100 மதிப்பெண் எடுக்கணும், அதுதான் வரம்புக்குள் அடங்கிய சாதனை. ஒரு சிறந்த ஆசிரியர்னால் என்ன, அவருடைய சப்ஜெக்டில் எல்லாரையும் 100% பாஸ் பண்ண வச்சிடணும். சரி, ஒரு IAS ஆஃபீஸருடைய அவருடைய வரம்புக்குள் அடங்கிய சாதனை என்னன்னு பார்த்தா, என்னுடைய வாழ்நாளில் நான் எப்படியாவது கேபினட் செக்ரட்டரி, மத்திய அமைச்சரவை செயலாளர் அந்த அந்தஸ்தை போயிட்டேன்னா என்னுடைய வாழ்நாள் அந்த கனவு பிழைச்சது சாதனை. இது எல்லாமே வரம்புக்குள் அடங்கிய சாதனை. இதை தாண்டி நம்ம சிந்திக்கவே மாட்டேங்கிறோம். அதுக்கு உதாரணம் பாருங்கள். அவர் சொல்கிறாரு, 1970களில் நம்ம இந்த ராக்கெட் இந்த தயாரிப்பு செயற்கைக்கோள் தயாரிப்பதில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த ராக்கெட்டில் பயன்படுத்தக்கூடிய சில அதனுடைய அந்த எந்திரங்களுடைய சுழற்சி முறையை கணக்கிடுறதுக்காக பெரிலியம் டயஃப்ரம்ஸ் அப்படின்னு ஒரு சாதனம், அது நம்மள்ட்ட இல்லை. அதே மாதிரி இந்த ராக்கெட் ஏவுகணை போகிற பாதை அது சரியான பாதையில் போகுதா அப்படிங்கிறத கணிக்கக்கூடிய சென்சர்லையும் இந்த பெரிலியம் டயஃப்ரம் அப்படிங்கிற சாதனத்தை பயன்படுத்துகிறாங்க. இந்த சாதனத்தை நம்ம வாங்கிறதுக்காக ஒரு அமெரிக்க நிறுவனத்தில் ஒப்பந்தம் போட்டு கையெழுத்தாக எல்லாம் முடிவாயிருச்சு. ஆனால் திடீர்னு அந்த அமெரிக்க நிறுவனம் அந்த பெரிலியம் டயஃப்ரம்னு கொடுக்க முடியாது. ஏன்னா அமெரிக்க அரசாங்கம் இந்தியாவுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு உத்தரவு போட்டுருச்சு. என்ன காரணம்னா, இந்த பெரிலியம் டயஃப்ரம்ஸை பயன்படுத்தி கண்டம் விட்டு கண்டம் தாவக்கூடிய ஏவுகணையை பண்ணி நம்ம பயன்படுத்திடுவோமோ அதை தடுக்கணுங்கிறதுக்காக. அப்போ நம்மளுடைய திட்டம் என்ன, ராக்கெட் தயாரிக்கிறது மட்டும்தான். ஆனால் அமெரிக்கா எப்படி, ஆனால் நம்ம எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்கள். இந்த நாடு இவ்வளோ தூரம் முன்னேறி இப்போ ராக்கெட்டில் இறங்கிட்டா இந்தியா, அடுத்து ஏவுகணைக்கு வந்துட்டா அப்படின்னு நினச்சி அதை அமெரிக்கா நமக்கு கொடுக்கல. அப்போ எப்படி நம்ம ராக்கெட்டில் இந்த சோதனைக்கெலாம் அதை பயன்படுத்த முடியும்? நான் சொன்னல, அந்த வரம்புக்குள் அடங்கிய சிந்தனை, அந்த வட்டத்தை விட்டு வெளியே வந்தாங்க அப்துல் கலாம் தலைமையிலான விஞ்ஞானிகள். சரி, அமெரிக்கா எப்படி இந்த பெரிலியம் டயஃப்ரம் தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தா, அதை ஜப்பான் நாடு கம்பிகளாகவும் தகடுகளாகவும் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுது.
அதை அமெரிக்கா வாங்கி இந்த சாதனமாக தயாரித்து உலகத்தில் இருக்க எந்தெந்த நாட்டுக்கு தேவையோ அவங்களுக்கு விற்பனை பண்ணி அவங்க பணம் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஜப்பான் எப்படி இந்த பெரிலியம் டயஃப்ரம்க்கு தேவையான கம்பிகளையும் அந்த மற்ற அந்த தகடுகளையும் தயாரிக்குதுன்னு பார்த்தா, அந்த மூலப்பொருள் அது எங்கேருந்து போகுது தெரியுமா? அந்த பெரிலியம் தாது, அந்த மூலப்பொருள் இந்தியாவிலிருந்து போகுது. பெரிலியம் தாது வளம் அதிகமாக கிடைக்கிற நாட்டில் இந்தியாவும் ஒன்றா இருந்தும் நம்ம அதை பயன்படுத்தலை. அதான் அப்துல் கலாம் சார் இந்த புத்தகத்தில் ஒரு இடத்துல இக்னைட்டட் மைண்ட்ஸ், தமிழில் வந்து எழுச்சி தீபங்கள், அதில் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எவ்வளவு காலத்துக்கு மலிவான விலையில் இந்த மூலப்பொருள்களையும் நம்மளுடைய உழைப்பையும் வெளிநாடுகளுக்கு வாரி வாரி வழங்கி அந்த நாட்டு நிறுவனங்கள் உற்பத்தி செய்கிற பொருள்களுக்கான ஒரு சந்தையாக தான் நம்ம இருக்கணும்னு அவங்க முடிவு பண்ணி நம்மளை அந்த உடைச்சிட்டு வெளியே வராமல் நம்மளை சிக்க வச்சுருக்காங்கல்ல. அந்த விலங்கு அந்த தலையிலேருந்து எப்போ நம்ம உடைச்சிட்டு வெளியே வர்றது அப்படின்னு கேள்வியை கேட்டிருக்கதோட அதற்கான விடையும் அந்த அவர் தலைமையிலான விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அந்த ஏற்றுமதியை தடை பண்ணோம். அதாவது அந்த பெரிலியம் தாது ஏற்றுமதியை நமக்கு தேவையானதை நம்மளே உற்பத்தி பண்ணோம். இந்த மாதிரி அவருடைய அந்த ஒரு கிட்டத்தட்ட 45 ஆண்டுகால பணி வாழ்க்கையில் ராக்கெட் களம், ஏவுகணை களம், இந்த மாதிரி ஒவ்வொரு களத்துலேயும் உலகமே வியக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய தலைமையில் நம்ம விஞ்ஞானிகள் சாதனைகள் பண்ணியிருக்காங்க. அவர் சொல்கிறாரு, என்னுடைய அணியினர் இந்த ராக்கெட், ஏவுகணை, அணுகுண்டு வெடிப்பு சோதனை, இந்த DRDO பாதுகாப்புத்துறையினுடைய டிஃபென்ஸ் ரிசர்ச் லேபரட்டரி, பாதுகாப்புத்தினுடைய ஆராய்ச்சி தொழில்நுட்ப ஆராய்ச்சி கூடம், இந்த என்னுடைய அணியினர்கிட்டையும் என் தேச மக்கள்கிட்டையும் நான் இப்படி நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். இதெல்லாம் எல்லாத்துலேயும் பகிர்ந்து கொள்ளணும், அதன் மூலமாக அவங்கள முன்னேற்றி தேசத்தை முன்னேற்றணும், அதற்காக நான் மக்களை சந்தித்து இதை பேசணும், அதுதான் என்னுடைய திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு ஒரு யாரை போய் சொல்லணும்னு கண்டுபிடிச்சார் தெரியுங்களா? பள்ளிக்கூட குழந்தைகள். ஏன்னா அவர் வந்து இந்த பணியை 2001 ஆரம்பிக்கிறார். இந்த விபத்து நடந்தது 2001 செப்டம்பர். அந்த சமயத்தில் அப்துல் கலாம் சார் வந்து அப்துல் கலாம் சாருக்காக அன்றைய பிரதமர் வாஜ்பாய் இவரை பயன்படுத்திக்கணும், இவர் அரசனுடைய பொறுப்புலேருந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவருக்காகவே புதுசாக ஒரு பதவியை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அதான் பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர் டு தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்திய அரசின் முதன்மை அறிவியல் ஆலோசகர், கேபினட் மினிஸ்டர். அந்த அந்தஸ்துக்கு இணையாக அப்துல் கலாமுக்காகவே ஒரு பதவியை உருவாக்கி கொடுத்து அது ஒரு பெரிய ஒரு ஆலோசனை பொறுப்பு, அது நாட்டினுடைய முன்னேற்றத்துக்காக. ஆனால் அப்துல் கலாம் அந்த பதவியில் இருக்கும்போது சில முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்தாரு. அது ஒரு ஆலோசனை அமைப்பு தான். ஆனால் அவர் யாரையும் இந்த பணி இப்படி செய்யுங்கன்னு அவர் யாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியாது. இவர் சொன்னால் அதை செய்யணும்னு அவங்களுக்கு ஒன்றும் கட்டாயம் கிடையாது. ஏன்னா நம்ம அரசுத்துறை அமைப்புகள்லாம் எப்படி செயல்படுதுன்னு எல்லாத்துக்கும் தெரியல. அதனால் அவர் அந்த பணியிலேருந்து விலகணும்னு ஏற்கனவே பிரதமர்கிட்ட வந்து சொல்லிட்டார். அவர் இல்லை நீங்கள் இருங்க அப்படின்னு வற்புறுத்தினால அதை மறுக்க முடியாமல் இருந்தார். ஆனால் இந்த பொக்கோராவில் ஏற்பட்ட விபத்து, அந்த கண்ட கனவு, அன்னைக்கு காலையில் அவருக்கு வந்த திட்டம், இதன் அடிப்படையில் அந்த விபத்து நடந்த அடுத்த மாதமே அந்த செப்டம்பர் 30 அந்த விபத்து நடக்குது. கிட்டத்தட்ட அக்டோபர் முடிஞ்சு நவம்பரில் பிரதம மந்திரிகிட்ட தன்னுடைய அந்த பதவிக்கான ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டாரு. அப்புறம் அந்த பதவியை விட்டு வெளியே வந்துட்டார். அவர் பயணத்தை தொடர்ந்தார். இந்த பள்ளிக்கூட மாணவர்கள் சந்திக்கிற முதல் திட்டம் அப்போ வந்து திரிபுரா மாநிலத்துக்கு போகிறார். அங்கே போய் பள்ளிக்கூடத்து குழந்தைங்கள்ட்ட பேசுகிறாரு. அந்த குழந்தைங்க கேட்குற கேள்விகள்லாம் அவர் அப்படியே அசர வச்சிருச்சு. அவரே சொல்கிறார், சில கேள்விகளுக்கு என்னால் உடனடியாக பதில் சொல்ல முடியலை. அதில் ஒரு குழந்தை கேட்குது, சார் பயங்கரவாதிகள் யார், அவங்க எங்கே இருந்து வர்றாங்க, இதுக்கு எப்படி பதில் சொல்கிறது? அவர் சொல்கிறாரு, பயங்கரவாதிகள் அப்படிங்கிறவங்க நம்மளை மாதிரி மனுஷங்க தான், நம்ம நாட்டில் இருந்தவங்க தான். பல்வேறு காரணங்களுக்கு நம்ம தனிமைப்படுத்தி ஒதுக்கி வச்சிட்டோம். அவங்கள நம்ம எதிரி நாடுகள் அவங்களுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்திட்டு நம்ம நாட்டுக்கு எதிராகவே அவங்கள தூண்டி விடுறாங்க அப்படிங்கிற தகவல்களை அந்த குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி அங்கே எடுத்து சொல்கிறார்.
அஸ்ஸாமுக்கு போகிறாரு. அங்கே ஒரு குழந்தை கேட்குது, பள்ளிக்கூடத்து குழந்தை, சார் எங்கள் மாநிலம் பிரம்மபுத்திரா நதியில் தண்ணி வெள்ளம் வந்தால் பெருக்கெடுத்து ஓடுது. அஸ்ஸாமில் இருக்க குழந்தை கேட்குது, இப்படி வீணாக போகிற தண்ணியை தண்ணி இல்லாமல் தவிக்கிற தமிழ்நாட்டுக்கும் பாருங்கள், அஸ்ஸாமில் இருக்க குழந்தை தமிழ்நாட்டை பற்றி கவலைப்படுது. குழந்தைங்கனால தான் அப்படி சிந்திக்க முடியும். இப்போ இவர் போகிற இடங்கள்லாம் அந்த குழந்தைங்க கேட்குற கேள்வி, இவர் யாரை நம்பி களத்தில் இறங்கினாரோ அவருக்கு இன்னும் அதிகமான நம்பிக்கை வந்தது இந்த பணியில். இந்த இக்னைட்டட் மைண்ட்ஸ் புத்தகத்தை ஒரு பள்ளிக்கூட குழந்தைக்கு அவர் டெடிகேட் பண்ணியிருக்கார். அந்த குழந்தையினுடைய பேர் சினேகல் தக்கர். அவங்க 12ஆம் வகுப்பு மாணவி. அங்கே குஜராத் மாநிலத்தில் ஆனந்த் நகரில் இருக்க ஆனந்தாலயா என்ற பள்ளிக்கூடத்தில் ஏராளமான பள்ளிக்கூட அந்த மாணவ மாணவிகளை பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போது ஒரு மாணவர் ஒரு கேள்வி கேட்குறாரு, சார் நமது பகைவன் யார்? ஹூ இஸ் அவர் எனிமி? யாரும் சொல்கிறது? உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்க குழந்தைங்கள்ட்ட திருப்பி கேட்குறாரு, யார் நம்ம எதிரி? ஒரு குழந்தை சொல்கிறது டெரரிஸ்ட்டுங்கிறது, இன்னொரு குழந்தை சொல்கிறது பாகிஸ்தானுங்கிறது, இன்னொரு குழந்தை சொல்கிறது சீனாங்கிறது. இந்த சினேகல் தக்கர் அந்த 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி சொன்ன பதில் என்ன தெரியுமா? சார், பாவர்ட்டி இஸ் அவர் எனிமி. வறுமைதான் நமது பகைவன். அவர் அந்த திரும்பி வந்த உடனே அவருடைய நண்பர் அவரோட இணைந்து தான் விங்ஸ் ஆஃப் ஃபயர் அந்த நூலை எழுதினார் அருண் திவாரி. நள்ளிரவு வெகு நேரம் வரைக்கும் அந்த சக விஞ்ஞானி அருண் திவாரியோட இந்த குழந்தை கேட்ட கேள்வியை பற்றி நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணார் அப்படிங்கிறத வேறு ஒரு புத்தகத்தில் அருண் திவாரி குறிப்பிட்டிருக்கார். இந்த மாதிரி அவர் ஆழமாக யோசிக்க வைத்த, அவர்கிட்ட ரொம்ப ஆழமான கேள்விகளை கேட்ட கிட்டத்தட்ட 100 மாணவ மாணவிகளை அவர் ஜனாதிபதி பதவி ஏற்கும்போது அவங்கள சிறப்பு விருந்தினராக வரவழைச்சு அவங்கள முன் வரிசையில் உட்கார வச்சு அவங்க முன்னாடி தான் அப்துல் கலாம் ஜனாதிபதியை பதவியேற்றார். உலகத்தில் எந்த ஜனாதிபதியும் இப்படி பதவியேற்றிருக்க மாட்டாங்க. இந்த புத்தகத்தில் அடுத்த ஒரு பகுதியில் இந்த ஏவுகணை தயாரிக்கும் போது ஏற்பட்ட ஒரு பெரிய சோதனையை பற்றி சொல்கிறார். என்ன அப்படின்னா, அதில் எந்த அளவுக்கு நம்ம சாதனை பண்ணோம் அந்த ஏவுகணை சோதிக்கிறோன்னா, நம்ம ஒரே சமயத்தில் 5 ஏவுகணையை தயார் பண்ணோம். அந்த அக்னி ஏவுகணை ரொம்ப மிகவும் சக்தி வாய்ந்த அக்னி ஏவுகணையை மிக குறைந்த பட்ஜெட்டில் சுமார் 20 கோடி ரூபாயில் ஒரு மிக குறுகிய காலக்கெடுவான 6 ஆண்டுகளுக்குள்ளே அந்த சோதனை வெற்றிகரமாக அப்துல் கலாம் தலைமை விஞ்ஞானிகள் பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி எப்படி நம்மளுடைய நமக்கு அந்த ஏவுகணை தொழில்நுட்பம் நமக்கு யாருமே கொடுக்கல. அந்த தொழில்நுட்பத்தெல்லாம் நம்ம உருவாக்கிக்கிட்டோம். இதன் காரணமாக பாதுகாப்புத்துறை, விஞ்ஞானத்துறை புதிய புதிய ஆய்வுக்கூடங்கள் உருவானது. நிறைய பேருக்கு, நிறைய திறமை வாய்ந்த இளைஞர்களுக்கு அதனால் வேலைவாய்ப்பு கொடுக்க முடிஞ்சது. இந்த மாதிரி நிறைய அனுபவங்களை இந்த புத்தகம் முழுவதும் அவர் சொல்லிகிட்டே வர்றார். அடுத்த சந்திப்பில் இன்னொரு புத்தகத்தை பற்றி உங்களோட கலந்துரையாட அவளோட காத்திருக்கிறேன்.